வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான எண்ணங்களோடு துவக்குவோம். இன்றைய தலைப்பு: மாண்புமிக்க மனைவிக்கு சில குறிப்புகள். மனைவிக்கு இருக்க வேண்டிய நல்ல பண்புகளில் முதன்மையானது எதுவென்றால், கணவனின் வருமானத்திற்கு ஏற்றவாறு செலவோ செயல்களோ செய்வது, குடும்பத்தை வழிநடத்துவது. இந்த குணம் பெண்களுக்கு இயல்பான ஒன்று. அதிலிருந்து தவறினால் குடும்பத்தில் பல குழப்பங்கள் சந்திக்க வரும். குடும்பத்தில் சந்தோஷமாக குழப்பமில்லாமல் நடத்துவதற்கு பெண்களுக்கு உடல் ஆரோக்கியமும் மன வளம், தைரியம், தன்னம்பிக்கை வேண்டும். மகரிஷி ஒரு வரி சொல்லுவாங்க: பொறுமை, சகிப்புத்தன்மை, தியாகம் இவை யாவும் அடங்கியவள்தான் பெண். இன்று கொஞ்சம் இதை விட்டு விலகல் நடப்பது போல ஒரு சூழல் உருவாகுது. இதை உணர்ந்து குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருமே அன்போடு நல்ல குணங்களோடு நடந்து கொண்டாலே மாண்புமிக்க மனைவி ஆகலாம். ஒரு மனைவி நல்ல குணங்களை நிறைய பழகி கொண்டால் அவளிடம் இல்லாதது என்று எதுவுமே கிடையாது. எந்த குறையும் வராது. மனைவி எந்த நல்ல குணங்களும் பழகவில்லை, கடைபிடிக்கவில்லை என்றால் அவளிடம் என்ன பொருள், எவ்வளவு அறிவு, ஆற்றல் இருந்தாலும் ஒரு பயனும் இல்லை. நல்ல குணங்களை கற்றுக்கொள்வதே ஒவ்வொரு மனைவிக்கும் சிறப்புள்ளதாக அமையும். கணவனை கண்கண்ட தெய்வமாக பார்க்க வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்த ஒரு வாசகம். அதை எந்த பெண் கடைபிடிக்கின்றாளோ அந்த பெண் என்ன கேட்டாலும் என்ன செய்தாலும் இறைவன் அந்த குரலுக்கு செவி சாய்ப்பார். எல்லா உதவிகளும் 4 பக்கத்திலிருந்தும் கிடைக்கும். இதை ஒவ்வொரு மனைவியும் முயற்சி செய்து தானும் சிறப்பாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் மகிழ்ச்சியையும் நிறைவையும் கொடுப்போம். மாண்புமிக்க மனைவியாக வாழ பழகுவோம். வளமாக வாழ்வோம். நன்றி. வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்வோம். ஆழ்ந்த உறக்கம் கிட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.